லோலோலோன்னு கத்திட்டு இருக்குது பாருங்க, அது எதுவுமே என்ன பண்ணாது, செய்யவே செய்யாது. கட்டாயம் லோலோன்னு கத்தி இருக்கு, ஒன்றும் செய்யாது. அதான் சொல்லுங்க ஒரு பழமொழி, கொலிக்கிற நாய் என்ன பிடிக்காது, என்ன பிடிக்காது, வேட்டை பிடிக்காது. பதுங்கி இருக்குதுன்னா என்ன பண்ணிடும், பாய்ந்து விடும். அதான் நான் நினைப்பேன் பாருங்க, சில பேர்லாம் நான் ஓட விடுவேன், சில பேர் எங்களுக்காகவே ஓடிட்டு இருக்கிறாங்க. அது சொல்லுவோம், எனர்ஜி வேஸ்ட் பண்ணிட்டோம், டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். பாக்ஸர்லாம் அப்படிதான் பாருங்க, அடி வாங்கிட்டே இருப்பான் பாருங்க. அப்ப டிவியில் உட்காந்து பார்க்க, இவ்வளவு பெரியவனா இருக்கிறான், அடி வாங்கிட்டே இருக்கிறான், அவன் கொடுத்துட்டே இருக்கிறான் அப்படின்னு எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணுவான். கடைசி ஒரு ரவுண்டு இருக்கும், டைன்னு மணி அடிப்பாங்க பாருங்க, அவன் கீழே விழுந்துருவான், இவன் என்ன பண்ணிடுவான், இவன் வின் ஆயிடுவான். பிசாசை கவனிங்க, ஓட விடுகிற கூட்டம், ஓடு ஓடு ஓடு, கத்து, உருளு பெரலு. கடைசி ஆண்டவர் சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போனே பரலோக ராஜ்யத்தில். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? தேவன் சொல்லுகிறான், கவனிங்க, அழைத்தவர்கள் அநேகர். நெல் அறுக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய பெருசா தெரியும், ஆனால் அதை தூக்கி ஒரிஜினல் நெல்மணிகளை எடுக்கும் பொழுது பதிரு பாதி என்ன பண்ணிடும், வெளியே வந்துடும். நெல்லெல்லாம் கொஞ்சம் அதை சொல்லணும், இது கிளீன் பண்ணா இவ்வளவுதான் இருக்கா. தூற்று கூட யார் கையில் இருக்கிறது? தேவன் கரத்தில் இருக்கிறது. தூத்துக்குடி தேவன் கரத்தில் இருக்கிறது. பரமபிதா நடாத நாட்டெல்லாம் என்ன பண்ணப்படும், புடுங்கப்படும். ஏன்னா அவர் நடல, அது அதான் சொல்றாரு, யாரை அழைத்தாரோ அவர்களை முன்குறித்தார். யாரை முன்குறித்தாரோ அவர்களை அபிஷேகம் செய்திருக்கிறார். யாரை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரோ அவர்களை நீதிமான்களாய் மாற்றியிருக்கிறார். அழைப்பு என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சொல்றாரு பாருங்க, வாசிப்போம். சங்கீதம் 85. நமக்கு நியமிச்சிட்டு இருக்கிற ட்ராக்ல என்ன பண்ணிட்டு இருக்கணும், ஓடிட்டே இருக்கணும். ஆண்டவரே, எனக்கான வேலை இதுதான், எனக்கான பாதை இதுதான். நான் யாருடைய பாதையிலும் என்ன பண்றதில்ல, குறுக்கிடுறது இல்லை, யாரையும் கெடுக்க விரும்பல. எனக்கு நியமிக்கப்பட்ட பாதையில் நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், ஓடிக்கொண்டு இருக்கிறேன்.